அவங்க ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க போகணும் போகணும் போகணுன்னு. இந்த அளவுக்கு நமக்கு வாழ வச்சதே அந்த 24 வீடு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஜாலியாக இருப்பாங்க. சிரிப்பு வந்துட்டு இதான் நீங்கள் மொதல் இருந்த இடமாமா? இவ்வளோ ஜாலியாவாங்களா அம்மா? ஒரு சில ஃபுட்டேஜஸ்லாம் எடுக்கல. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போகும்போது அம்மா வந்து எப்படி அவங்கள பார்த்து ரியாக்ட் ஆனாங்களோ அதே மாதிரிதான் அவங்களும் ஜாமா வந்திருக்காங்க. சின்ன வயசுல எப்படி கூப்பிடுவாங்க? தங்கப்பிள்ளை. நான் இந்த பக்கம் தள்ளனா நான் வின்னு, இந்த பக்கத்துலனா நீ வின்னு. ஓகே, பையனா? எல்லாரும் பையன். நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் தனுஷா. வெல்கம் பேக் டு மை சேனல். இவ்வளோ பிஸியான டேயில் என்னோட வீடியோவை சூஸ் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோன்னு தான் சொல்லணும். இந்த வீடியோவோட இன்ட்ரோக்கு முன்னாடி நான் ஒரு ஷார்ட்டான ஸ்வீட்டான ஒரு ஸ்டோரி சொல்லிடுறேன். எல்லாரோட லைஃப்லேயும் ஹாப்பியான மொமெண்ட்ஸ், ஹாப்பியான பார்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ விஜய் அம்மாவோட ஹாப்பியான மொமெண்ட், ஹாப்பியான பார்ட்டுக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போன ஒரு வீடியோ தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட்டு விஜய் அம்மா வந்துட்டு அவங்களுக்கு நேட்டிவ் தென்திருப்பறை தான். பட் ஆனால் எங்கள் மாமாவுக்கு வந்து சென்னைன்றனால கல்யாணம் முடிஞ்சோடனே அவங்க சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் மணிக்கு ஒரு 6 வயசு இருக்கிற வரைக்கும் அவங்க இங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் மணிக்கு ஒரு 6 வயசு இருக்கும்போது எங்கள் மாமனார் வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க இங்கே இருக்காமல் இங்கே இருந்தால் மாமாவோட ஞாபகங்கள் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா வந்து தென்திருப்பறைக்கு திருப்பி ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்போ வந்தாங்க அப்படின்னா மணிக்கு ஒரு 24-25 ஏஜ் இருக்கும். அந்த ஏஜில் தான் திருப்பி அவங்க சென்னைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறாங்க. அதுவும் எதனாலன்னா மணி வந்து ஒரு சேனலில் ஒர்க் பண்ணாங்க, ஒரு சேட்டிலைட் சேனலில் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அந்த ஒர்க்குக்காண்டி அம்மா வந்து பையன் ஒத்தையில் இருக்கானே, நம்ம வந்துட்டு தனியாக சாப்பிட்றது கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு திருப்பி சென்னைக்கு வந்தாங்க. ஆக்சுவலாக அம்மாவுக்கு சென்னை ஏன் பிடிக்காது அப்படின்னா இங்கே ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும். இன்னொன்று இங்கே வந்தாலே அவங்களுக்கு அந்த பழைய மாமா கூட இருந்ததெல்லாம் மேபி ஞாபகம் வரலாம். அதனால் கூட அவங்களுக்கு சென்னை பிடிக்காமல் இருக்கலாம். ஸோ அதனால் சென்னை வர்றதுக்கே யோசிச்சுட்டே இருந்தாங்க. பட் அம்மா வந்து மணி ரொம்ப கஷ்டப்படுறானே, சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காண்டி திருப்பி சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஸோ திருப்பி சென்னைக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகும் போது அவங்க இருந்த அந்த பிளேஸ், அங்கே அவங்க சம்பாதிச்ச அந்த ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் ஹாப்பினஸ்ஸான ஒரு பார்ட்டாக இருந்திருக்கு அவங்க லைஃப்பில். ஸோ அவங்க இங்கே வந்து மணி கூட வந்து ஷிஃப்ட் ஆகும்போது அவங்க இருந்த ஏரியா வந்து தாம்பரம். ஸோ தாம்பரமில் அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்திருக்காங்க. இது நடந்த ஆக்சுவலாக 5 இயர்ஸ் பேக். ஸோ 5 இயர்ஸ் பேக் அவங்க அங்கே இருந்த அந்த மெமரிஸ், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்போ சென்னை வந்தாலும் என்னை ஒரு தடவையாவது தாம்பரம் கூட்டிகிட்டு போயிட்டு என்னை அங்கே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு காட்டுங்க, எப்போ சென்னை வந்தாலும் சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ அதுதான் இந்த vlog. தாம்பரமில் அவங்க ஸ்டே பண்ணியிருக்கும் போது 24 வீட்டில் அம்மா வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கதையெல்லாம் அம்மா வந்து அடிக்கடி என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க. மேரேஜ் ஆன புதுசுலலாம் ஏதாவது உட்காந்து பேசும்போது இந்த கதையெல்லாம் என்கிட்ட நிறையாவே சொல்லியிருக்காங்க. ஏரியாவில் இருக்கிற 24 வீட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அவங்க வீட்டில் ஏதாவது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க அந்த குட்டி குழந்தைங்கள வந்து அம்மா குளிப்பாட்டுறது, அதுக்கப்புறம் அங்கெல்லாம் ஒர்க்குக்கு போயிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற கிட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய ஒர்க் அங்கே பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க வந்துட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸையும் சம்பாரிச்சிருந்துருக்காங்க. அதனால் அவங்கள போய் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் மணியும் அம்மா வந்துட்டு கூட்டிகிட்டு போயிருந்தோம். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணும்போது அம்மா கொடுத்த ரியாக்ஷன்ஸ், அம்மாவோட ஹாப்பினஸ் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அம்மா ஜாலியாக இறங்கி கீழே போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு
எவ்வளோ எக்ஸைட் ஆகுறாங்கன்றது தான் இந்த வீடியோவே. இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். அம்மாவோட ரியாக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருந்தாங்க போகணுன்னு. இன்றைக்கி தான் எங்களுக்கு டைம் கிடச்சிது. ஆக்சுவலாக நானும் மணியுமே அவங்கள சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு போகலான்லாம் ஒரு பிளான் பண்ணோம். எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே சர்ப்ரைஸாக அவங்கள மீட் பண்ண வச்சிடலான்னு. பட் என்னென்னா எங்ககிட்ட யாரோட காண்டாக்ட் நம்பருமே இல்லை. போகிற டைமில் அவங்க அங்கே இல்லாமல் போயிட்டாங்கன்னா, அதனால் அம்மாக்கிட்டே டைரெக்டாக கால் பண்ணி அவங்கள்ட்ட பேச சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ அவங்கள போய் மீட் பண்ண போயிட்டுருக்கோம். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமாம், அம்மாவோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மீட் பண்ண போகிறாங்க. இந்த அளவுக்கு நமக்கு வாழ வச்சதே அந்த 24 வீடு. கார் எடுத்தாச்சு. பேசுறது யாரு? இப்போ லொக்கேஷன் அனுப்புகிறாங்களா? இப்போ நம்ம எங்கே போகிறது? எங்கே? தாம்பரம். தாம்பரமா? ஒன்றுமே வாங்காமல் போகிறோம். அங்கே பக்கத்தில் போய் எங்கேயா வாங்கிக்கலாம். நிஜமா பாருங்க வீடியோவில் எப்படி பண்ணுறாங்கன்னு அப்படின்னாலாம். நம்ம தெரு தான். அதான் நான் அங்கே போய் வாங்கிட்டு வருவேன் ஏதாவது. இந்த அவங்க தெரு. இப்போ நாங்கள் வந்து ஸ்வீட் வாங்க போயிட்டுருக்கோம். அப்போ வந்துட்டான் மகிழன். ஆடும் அந்த அளவுக்கு. சென்னையில் மழை. தட்டை வாங்குவோமா? தட்டை என்ன வெயில் காந்துது. ஏம்மா சரியா தரங்க பின்ன. சரியான வெயிலுப்பா வெளியே. எனக்கு எதெல்லாம் பிடிக்காதோ அதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கும். இவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஆப்போசிட்டா இருக்கோம் நாங்க. பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், தனாவுக்கு பிடிக்காது. இப்ப சாப்பிட்றா, அப்புறம் தட்டை அவளுக்கு பிடிக்கும்னு சொல்றா. எனக்கு தட்டை சுத்தமா பிடிக்காது. எனக்கு தட்டை ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு ஸ்நாக்ஸ். வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஜாலியா இருப்பாங்க. சிரிப்பாங்களே. சிரிப்பு வந்துட்டு குட்டுன்னு ஓடிடுவாங்க. இப்போ யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. அந்த ஏரியாவுக்கு போனதுமே அம்மா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க. வீடியோவில் நிறைய காட்ட முடியல, ஏன்னா நாங்கள் பேசிகிட்டே இருந்துட்டோம். வீனஸ் ஜூபிட்டர்லாம் போட்டிருக்காங்களே, செம்ம குஷி ஆயிட்டாங்க அம்மா. நம்ம வீடு எது? நம்ம வீடு எது? போன் அடிங்க, போன் அடிங்க. சண்டை. இதில் ஆரம்பித்த சிரிப்பு தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்புற வரைக்கும் இதே சிரிப்போடு தான் இருந்தாங்க. ஏன்னா அவ்வளோ நாள் கழித்து எல்லோரும் மீட் பண்ணதில் அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. இந்த அளவுக்கு அவங்க ஹாப்பி ஆவாங்கன்னு நான்லாம் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிறைய ரியாக்ஷன்ஸ் என்னால் கவர் பண்ண முடியல, பட் இருக்கிறத நான் போடுறேன், அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். சந்தோஷமா? சார் பார்த்துட்டே வராரு. இந்த சார் நல்லா தெரியும். இன்னொரு சார் எல்லாரையும் பார்க்கலாம். அம்மா அம்மா உங்க பேட்டியை பார்க்கறதுக்கு
நம்ம ஊர்ல குறும்பூர். சரி இறங்கி போய் பார்த்துட்டு வாங்க. அதை சொல்ல மாட்டேங்கிய. சே இவ்வளோ ஜாலியா வாங்களா அம்மா? பின்னாடி நம்மளுக்கு ஏஜ் ஆனாலும் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது இருக்கிற அந்த ஹாப்பினஸ் வந்து இவ்வளவு சந்தோஷம் ஆவாங்க நம்மளே நினைக்கிறோம். ஆமா இருக்காங்க. ஒரு சில ஃபுட்டேஜஸ்லாம் எடுக்கல. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போகும்போது ரியாக்ட் பண்றதெல்லாம் நம்ம எடுக்க அவங்க பெர்மிஷன் இல்லாம எடுக்க கூடாது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னு தெரியல. அதனால அம்மா அவங்கள மீட் பண்ணும்போது உள்ள ரியாக்ஷன்லாம் என்னால கவர் பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷியஸான மொமெண்டா இருக்கு அவங்களுக்கு. இது யாராவது பெரியவங்க இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஆசைப்பட்டாங்கன்னா அவங்கள அங்க கூட்டு போய் பாருங்க. அதுல அவங்களுக்கு கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு. ஆமா அதுல நமக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். சே இவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு. இப்ப நான் வந்து ஒரு பவுன் நகை எடுத்து போட்டிருந்தா கூட இவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. இல்ல அவங்களுக்கு ஏதாவது பிடிச்சது என்ன ஏதாவது வாங்கி கொடுத்திருந்தா கூட இவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. எல்லாரும் வந்து பார்த்துட்டு மனசு விட்டு பேசிட்டு போகணும்னு நினைச்சாங்க. வந்தாங்க, பேசினாங்க, கிளம்பிட்டோம். ஆமா அதுவும் அம்மா வந்து எப்படி அவங்கள பார்த்து ரியாக்ட் ஆனாங்களோ அதே மாதிரிதான் அவங்களும். விஜயமா வந்திருக்காங்க. என்ன பார்க்காம போறீங்க அப்படிங்குது. அவங்க பாத்துட்டாங்களா நம்மள? நானும் பார்த்த மாதிரி இருக்கேன், யாரும் தெரியலையேன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அவங்க பேத்திய பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிள்ளை நான் தான் குளிப்பாட்டினேன். அதுதான் அவங்க சொல்றாங்க. இங்க இருக்கிற எல்லாரையுமே அம்மாவை எல்லாருக்கும் எப்படி ஏன் பிடிக்கும்னா இங்க இருக்கிற எல்லா குழந்தைங்களையும் குளிப்பாட்டுறதுல இருந்து பாக்குறது எல்லாமே அம்மா தான். அதனால அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். என்ன வருஷமா இங்க இருந்தீங்க? 5 வருஷம். 5லாம் கிடையாது. நீங்க தான் 5 நீங்க அங்க வச்சு 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு சொன்னேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருந்தாங்க. அந்த 5 வருஷம் கேப்புக்கு அப்புறம் இப்ப மீட் பண்ணிருக்காங்க எல்லாரையும். அம்மா அடுத்து இன்னும் வேற யார் இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? சாய்வில்லா. எங்க நோக்கி போறோம்? குரோம்பேட்டை நோக்கி போய் கொண்டிருக்கோம். எஸ். அப்புறம் போகிற வழியில் அம்மாவோட ஃப்ரெண்ட் இன்னொருத்தவங்க இருந்தாங்க. அவங்களையும் மீட் பண்ண போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா ரொம்ப அழகா ஒரு குட்டி பையன் இருந்தான். அம்மா இவனை குட்டியாக இருக்கும் போது பார்த்துருக்காங்க. இப்போ நல்லா வளர்ந்துட்டான். என்ன கிளாஸ் படிக்கிற? செகண்ட் ஸ்டாண்டர்ட் 2D. சின்ன வயசுல எப்படி கூப்பிடுவாங்க? தங்கப்பிள்ளை. தங்கப்பிள்ளை. சொல்லுங்க. தங்கப்பிள்ளை. தங்கப்பிள்ளை. எங்க வா, நான் அவன தங்கப்பிள்ளை நான் சொல்லுவான். எங்க அங்க போயிட்டு யார் வந்திருக்காடா தங்கப்பிள்ளை அப்படிமா. நான் அவனை சொல்லுவேன், அவன் என்னைய தங்கப்பிள்ளை. அப்படியா? தங்கப்பிள்ளை யாரு? நீ தானே தங்கப்பிள்ளை. அப்புறம் என்னைய தங்கப்பிள்ளைங்கிற? இப்பெல்லாம் சொல்ல மாட்டான். இப்ப சொல்ல மாட்டீங்களா? தங்கப்பிள்ளைன்னா இப்ப இவங்க தங்கப்பிள்ளை இல்லையா? அப்போ கிடையாது. பெரியவங்க பெரியவங்களாயிட்டாங்க. நீதான் பெரியவங்களாயிட்ட. பாட்டி அப்படியே தான் இருக்கு. அப்ப வயசான தங்கப்பிள்ளை சொல்லிடு. ஓல்டு தங்கப்பிள்ளை. ஓல்டு பாபா. சாப்பாடு சாப்பிட மாட்டீங்களா ஒழுங்கா? ஏன் இப்படி ஒல்லியா இருக்கீங்க? எனக்கு காலம் பண்ணா. காலெல்லாம் என்ன ஒல்லியா தான் இருக்குது. பாட்டி எத்த தண்டி இருக்க, எவ்வளவு குண்டா இருக்க. நான் வந்து எவ்வளவு குண்டு அப்படியே தான் இருப்பேன். அடுத்த ட்ரிப் வரையில தம்பி குண்டு கொண்டு வருவேன். அப்ப என்ன பண்ணுவீங்க? இங்க பாருங்க எவ்வளவு. நான் நிறைய வெண்டைக்காய் சாப்பிடுவேன், அதனால தான் ஸ்ட்ரெngth இருக்கு. ஓகே, உங்களுக்கு தம்பி வேணுமா பாப்பா வேணுமா? தம்பி. சீ, அவன் வாயிலே வந்துட்டு. கை பிடிச்சுக்கோ. நான் இந்த பக்கம் தள்ளனா நான் வின்னு, இந்த பக்கத்துலனா நீ வின்னு. ஓகே, தள்ளு. அவன் தான் ஜெயிச்சிட்டான். அவன் ரெண்டு கை யூஸ் பண்றானே. ஸ்ட்ராங்கா இருக்கான் போலியே. போ பாட்டி உனக்கு என்ன கொடுக்குறேன்? ஸ்ட்ராங்கா என்ன கேள்வி பாட்டி? என்ன சாப்பிட்டு ஸ்ட்ராங் ஆயிட்ட? வெண்டைக்காய். ஆலிஸ் ஸ்ட்ராங்கா ஜெயிச்சேன். எஸ். ஆமா. ஐயா ஜாடல கண்ணெல்லாம் கண்ணு சாமி மாதிரி இருக்கே, முக ஜாட பூரா உங்க மாதிரியே, வாய் எல்லாம். ஆமா. அப்படியா? தாத்தா தான் பிடிக்குமா உங்களுக்கு? நாங்க இங்க பாரு, நாங்க தாத்தா கூட்டிட்டு போடுமா பாட்டி?
அவனுக்கு 2 பேரே இங்க பிடிக்கும். பாரு யாராவது ஒருத்தர் சொல்லு, நாங்க இப்ப தாத்தா கூட்டிட்டு போறோம் ஊருக்கு, எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். சரி சரி, அப்ப பாட்டியை கூட்டிட்டு போறோம், பாட்டியை கூட்டிட்டு போறோம். யாராவது ஒருத்தர் எங்களுக்கு கொடுத்துரு, ஒருத்தர் எங்களுக்கு தந்துரு. யார் தர? தாத்தா தெரியா பாட்டி தெரியா? நாளைக்கு உன் பிள்ளைய இப்படிதான் ஆச்சி மட்டும் விட்டுரு, அம்மா வேணா அப்பா வேணா பாட்டி மட்டும் போதும்னு சொல்லிக்குவாங்க. பாப்பாக்கு வண்டி குடுத்துறவா? உள்ள வெளியே வந்தனே கொடுத்துடலாமா? வெளியே வந்து இன்னும் 3 மாசம் தான் உள்ள ஒளிஞ்சிருக்கு. பையனா? எல்லாரும் கண்டிப்பா பையனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 ஓட்டு இருக்குன்னா பொண்ணு பையனுக்கு 3 ஓட்டு தான் வந்துருக்கு. நீ கியூட்டா இருக்க தெரியுமா இந்த வீடியோல? நீ அழகா இருக்கியா மேடா? இல்ல நல்லது நல்லது. நீயா தேடி நீயா கொல்ல. உண்டி சுருதல் பண்ணிருக்காரு. வாவ். பொட்டேன் பேருடன் கேளு. என்ன பேரும் கண்ணடத்தவும். ஏவா மக்கள் மூவா மறந்து. ஐயா குயிலும் செய்வன செய். ஒருவனை பற்றி ஓரகத்திடு. 10 வரைக்கும் ச்சே, கிளாப் பண்ணுங்க பிள்ளைக்கு. சென்னையில தானே? சந்தோஷமா இருக்கு. பை பை. எனக்கு உங்களை வாங்க ரொம்ப சந்தோஷம். நானும் உங்களை என்னைக்கும் கேளுங்க, இப்போ வரும்போது சொல்லுங்க. ஆமா, நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. சிஸ்டரு, கிரேட்டரு, ஐயா, ஐயா. ஃப்ரிட்ஜ் 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 எனக்கு அதான் உங்க ஞாபகம். அதை பார்க்கும் போதெல்லாம் உங்க முகம் தான் எனக்கு. சாமி கும்பிடுங்க. இருக்கட்டும்மா, இருக்கட்டும். நான் அவனுக்கு ஏன் பேர் நல்லா இருக்கு. சங்கா, ஏதோ உங்க ஆசீர்வாதத்துல இப்போதான் கொஞ்சம் கொடுக்குற நிலைமைக்கு வளர்ந்துருக்கோம். Very good. நல்லா கொடுங்க. இல்ல, நீங்க வந்து சின்ன வயசுல இருந்து உழைச்சி கஷ்டம்னா என்னன்னு தெரிஞ்சு முன்னுக்கு வந்தீங்க. இந்த அளவுக்கு பிரபலமா இருக்கீங்கன்னா உங்களோட உழைப்பும் உங்களோட நம்பிக்கையும் தான் காரணம். அதுக்கு இந்த அம்மாவுடைய சப்போர்ட். ஆமா, கான்ஸ்லஸ் திறமை. கரேஜியஸ் லேடி. இப்படியே இருங்க, நல்லா இருங்க, எல்லாரும் சந்தோஷமா. நல்லா வேண்டிக்கங்க. ஓடுறது பாருங்க. பாய். அம்மாட்ட சொல்லு. கார்த்திகியா டாடா. பாசம் உன்னை அம்மா உண்மைக்கும் என்ன துருத்துருன்னு வரான் அந்த பையன். குட்டி பையன் ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கான். குட்டு குட்டு குட்டுன்னு ஓடிக்கிட்டே தான் இருக்கான். நம்மலாம் வந்தோடனே அவனுக்கு டிஃப்ரெண்டா ஐயோ யாரும் வந்திருக்காங்க நம்ம வீட்டுக்குன்னு ஜாலி ஆயிடுறான். காலையில ஒரு 12 o'clock வீட்டுல இருந்து கிளம்பணும். இப்போ டைம் வந்து 6 o'clock ஆயிடுச்சு. இதே ஹாப்பினஸோட அப்படியே ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வர்ற வழியில் ஃபுல்லாக அம்மா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog-ஆ இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இன்னும் அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான vlogs-ல உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். until then bye from தனுஷா.